போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம உயிர்மை சேனலோட தமிழ் டெஸ்ட் பேட்சான களம் 1 அந்த தேர்வு அட்டவணை, இந்த தேர்வோட சிறப்புகள், இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது 2026 குரூப் 2 குரூப் 4 இதுக்கு நம்மளோட தமிழோட திட்டம் என்ன, அதையும் நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஷெடியூலை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட பேசிக் டீட்டெயில் இருக்கும். நான் உள்ள உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேர்வுகள், வினாக்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். பார்க்கலாமா? பாருங்கள், நம்ம 30 தேர்வுகள் கொடுக்க போகிறோம். 3200 வினாக்கள் கொடுக்க போகிறோம். ஸோ ஆன்லைனில் தான் நம்ம February 10 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சிறப்பம்சங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக இருக்குது, ஜஸ்ட் வேணால் பார்க்கலாம். ஸோ 30க்கும் மேற்பட்ட முறையான தமிழ் தேர்வுகள். முறையான தமிழ் தேர்வுகள்லாம் என்னென்னா, ஸோ இப்போ புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் வினாக்கள் எப்படி போயிட்டுருக்கோ, ஸோ அந்த சாயலில் எடுக்கிற வினாக்களாக தான் இருக்கும், உங்களுக்கு அந்த தேர்வுகளாக தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா, அனைத்து தேர்வுகளுக்கும் விரிவான எக்ஸ்பிளேஷன் வீடியோ. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நானே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுக்குறேன். அந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோலேயே உங்களுக்கு 50% பாடத்திட்டத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோவில் நான் முடிவு பண்ணுறோம் இந்த தலைப்பை நீங்கள் உங்களுக்கு புரிய வச்சோன்னு. ஸோ அடிப்படையிலே நம்ம அந்த டெஸ்ட்டை கொண்டு போகிறதுனாலையும் அடிப்படை தகவலேருந்து உங்களுக்கு சொல்லி ஒரு 50% சிலபஸே நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் எக்ஸ்பிளேஷன்லேயே நான் முடிச்சு தரேன். ஓகேவா? ஸோ அந்த தகவல் இருக்கும். அடுத்து அதிகபட்சமான திருப்புதல் தேர்வுகள். ஸோ பாருங்கள், நம்ம 8லேருந்து ஒரு அவ்வளோ திருப்புதல் தேர்வுகள் இருக்குது. நான் ஷெடியூலில் சொல்கிறேன். கலைச்சொற்கள், சொற்பொருள் போன்ற தலைப்புகளுக்கு தனி கவனம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்லையுமே உங்களுக்கு கலைச்சொற்கள் ஒரு 10 மார்க் வந்துடும், சொற்பொருள் ஒரு 10 மார்க் வந்துடும். ஸோ அந்த பிளானையும் நம்ம உள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புதிய புத்தகம், பழைய புத்தகம், 2003ஆம் ஆண்டு பதிப்பு புத்தகம், சிறப்பு தமிழ் புத்தகங்களை படிக்க முறையான களம். சரியா? இந்த களத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோன்றதான் முக்கியம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 2003 எடிஷன் புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு, இந்த புத்தகங்களை புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்ம ஷெடியூலே. சரியா? ஸோ அவங்க டீட்டெயிலாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, புதிய மற்றும் பழைய மாணவர்களுக்கு ஏற்ற தேர்வுகள். நீங்கள் புதுசாக டிஎன்பிசி படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலுமே இது கடினமாக இருக்காது. இதை பயன்படுத்தி நீங்கள் தமிழ் புத்தகத்தை எளிமையாகவே படிச்சுக்கலாம். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த புத்தகத்தில் இருக்கிற பாடத்திட்ட தலைப்புகளை இன்னும் கூர்ந்து படிக்கிறதுக்கு இந்த உங்களுக்கு ஷெடியூல் உதவியாக இருக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது ஏற்ற ஒரு ஷெடியூலாக தான் இருக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ் பாடத்தில் மதிப்பெண் உயர வேண்டும் என்றால் இந்த களம் தேர்வு உங்களுக்கு கட்டாயம். ஏன் நான் அது சொல்லியிருக்கேன்னா, ஷெடியூல் பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சின்னா இந்த நம்பர், ஸோ இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவாங்க. நான் எல்லா டீட்டெயிலுமே இதிலே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஷெடியூல் இதுதான். ஜஸ்ட் பேசிக் மட்டும் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஷெடியூலை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக 2 நிமிஷத்தில் நான் ஒரு ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். ஏன்னா இது பார்த்தா நம்மளுக்கு தெளிவாக வராது. நம்ம வகுப்பு போலே ஷெடியூலை உங்களுக்கு சிம்பிளாக நான் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். ஸோ ஷெடியூல் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வாரத்தில் 2 நாட்கள் தேர்வு இருக்கும். ஒன்று செவ்வாய், ஒன்று வெள்ளி. சரி, எல்லா வாரமும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருப்பேன். ஸோ தலைப்புகள் உங்களுக்கு பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து 80 வினாக்கள் வரும். எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு 100 மார்க்கு. ஸோ லாஸ்ட்டில் அந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் 200 மார்க்கு. ஸோ 100 மார்க்கு நம்மளுக்கு தமிழ் எப்படி 100 மார்க்கோ அதே போல தான். சரி, அப்போ வாரத்துக்கு 200 கொஸ்டின் நம்ம தமிழ் எழுதுவோம், 200 எக்ஸ்பிளேஷன் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ அந்த 80 மார்க் உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்களுக்கு நம்மளோட பிளான் என்னன்னா, 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற சயின்ஸு, சோஷியல் புக்கில் இருக்கிற கலைச்சொற்களை நான் உங்களுக்கு இங்கே பிரித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்து ஒன்றுமே ப்ரெஷர் ஆக தேவையில்லை. இப்போ 6ஆம் வகுப்பு அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் புதிய புத்தகம் முதல் பருவம் மட்டும் கொடுத்துருக்கேன்னா, இங்கே இருக்கிறத நாங்களே எடுத்து ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவோம். புரியுதா? நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும். இங்கே நான் இந்த ஷெடியூலில் என்னென்ன கான்செப்ட் கொடுத்துருக்கணும், இதை நான் ஒரு பிடிஎஃபாகவே கொடுத்துருவேன். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கலைச்சொல்லாம் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்போம். அடுத்து சொற்பொருள் பார்த்தீங்கன்னா, நவீன தமிழ் அகராதி, அகராதி நிகண்டு, கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த புத்தகம் எல்லாத்தையுமே கொடுக்குறோம். பட் இருந்தாலும் நீங்களே போய் அதில் படிக்கிறதுனால எது தேவையானது எது தேவையில்லாத நம்மளுக்கு தெரியாது. அதிகமாக கொடுத்துருப்பான். இந்த புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா 500 பக்கம், ஒரு 200 பக்கம் இருக்கும். அந்த 2 புத்தகம் சேர்த்தாலும் ஒரு 700 பக்கம் வரும். அது இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியல் வேறு இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லையும் நான் இதை கொடுத்துட்டே இருப்பேன். சரியா? ஸோ ஷெடியூலில் அப்படியே இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இதிலேருந்து முக்கியமான 100 வினாக்களை மட்டும், அதாவது 100 சொற்பொருளை மட்டும் எடுத்து ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துரும். அப்போ ஒன்றுமே இல்லை, டெஸ்ட் அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப்லேயே ஸோ இந்த புத்தகத்தோட பிடிஎஃப், கலைச்சொற்களோட இந்த 100, அதாவது இந்த இடத்துல போய் நாங்களே தேடி எடுக்கிறது தான். சரியா? ஸோ அதுக்கான பிடிஎஃப், சொற்பொருளுக்கான பிடிஎஃப் நாங்கள் கொடுத்துருவோம். சரியா? அப்போ நீங்கள் தேடி போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் கொடுக்குற அந்த 2 பிடிஎஃப் படித்தா போதும். அந்த 2 பிடிஎஃப்லேருந்து உங்களுக்கு இதில் ஒரு 10, இதில் ஒரு 10, ஸோ அதில் ஒரு 80, ஸோ 100 வினாக்கள் வரும். சரி, ஓகே. நான் ஷெடியூல் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஓகேவா?
ஸோ பாருங்கள் ஷெடியூல் உங்களுக்கு இது எளிமையாக புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ஸ்டேஜாக கொடுத்துருக்கோம் சரியா. ஸோ புதிய புத்தகம், பழைய புத்தகம், 2003 எடிஷன், சிறப்பு தமிழ் புத்தகம் 4 ஸ்டேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் கிளியராக உங்களுக்கு மொத்த ஷெடியூலும் மைண்டில் ஏறிடும். இதுதான் நம்ம பிளான் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இந்த மெத்தடில் பார்த்தா. இப்போ டெஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா 6th நியூ புக் இருக்கும், 6th ஓல்டு புக் இருக்கும், 6th 2003 எடிஷன் இருக்கும். புரியுதா? 6th நியூ புக் இருக்கும், 6th ஓல்டு புக் இருக்கும், 6th 2003 எடிஷன் இருக்கும். ஏன்னா அது February 10 நம்மளுக்கு டைம் இருக்குது. 3 புக்கே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அந்த 3 புக்கை நம்மளால் எளிமையாகவே படிக்க முடியும் சரியா. இன்னொன்று ஒரு 2 நாள் கழிச்சு, ஏன்னா இந்த வீடியோவில் சொன்னால் அந்த வீடியோவில் எடுத்து ரொம்ப பெருசாக போகும். இந்த நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு இந்த பாட புத்தகங்களை எப்படி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் படிக்கிறது நான் தனியாகவே ஒரு வீடியோ கொடுக்குறேன் சரியா. நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க வந்து நீங்கள் அந்த வீடியோ கிளியராக பாருங்கள். அதன் அடிப்படையில் படிங்க. இந்த புதிய பாடத்திட்டத்துக்கு சரியான முறையாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ சேனல் ஆரம்பிக்கும் போதே பாடத்திட்டம்னா என்ன, அந்த பாடத்தின் அடிப்படையில் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். பட் நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸ்கூல் புக்கை தானே படிக்க வைக்கிறான்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்கூல் புக்கை நம்ம பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் படிக்க போகிறோம். பாடத்திட்டம் தான் நம்மளோட முதல் நோக்கமே. அதை மைண்டில் வச்சுங்க. பாடத்திட்டம் தான். நம்ம பாடத்திட்டத்தை தாண்டி ஒரு எழுத்து கூட படிக்க போகிறதில்ல. பாடத்திட்டம் மட்டும் தான் படிக்க போகிறோம். ஆனால் ஸ்கூல் புக்கில் படிக்க போகிறோம் ஓகேவா. சரி கவனிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7th நியூ புக் இருக்கும், 7th ஓல்டு புக் இருக்கும். மேலே நான் நியூ புக்குன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி வருதுன்னா அடுத்து நான் புரிய வைக்கிறேன். அடுத்தது 8th நியூ புக் இருக்கும், அடுத்தது 9th நியூ புக்கு, அடுத்து 10th நியூ புக்கு, அடுத்து 11th நியூ புக்கு, அடுத்து 12th நியூ புக். டெஸ்ட் நம்பர் 7னாவது 12th நியூ புக் உங்களுக்கு இருக்கும் சரியா. ஸோ இப்படி தான் ஷெடியூல் போகும். நீங்கள் வெயிட்டேஜை பாருங்களேன். 8th நியூ புக்குக்கும் இந்த 3 புக்கும் வெயிட்டேஜ் ஈக்குவலாக இருக்கும். 8th நியூ புக்குக்கும் இந்த 7th 2க்கும் வெயிட்டேஜ் ஈக்குவலாக இருக்கும் சரியா. ஒரே வெயிட்டேஜுக்காக தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன். இது திரும்ப அந்த ஷெடியூல்லையும் வரும். அதனால் நீங்கள் வந்து திரும்ப நான் ஓல்டோ 2003 விட்டுற மாட்டேன். அது உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சரியா. ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு 7 டெஸ்ட் போகும். டெஸ்ட் நம்பர் 8 என்னது, ரிவிஷன் டெஸ்ட். டெஸ்ட் நம்பர் 8 ரிவிஷன். எதோட ரிவிஷன்னா அந்த 7 டெஸ்ட்டோட மொத்த ரிவிஷன் தான் டெஸ்ட் நம்பர் 8 சரியா. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி கலைச்சொற்கள் 10 மதிப்பெண் வரும், சொற்பொருள் 10 மதிப்பெண் வரும். அந்த ரிவிஷன்லேயும் அந்த 20 வரும். இதுலேருந்து மொத்தமாக நம்ம ஒரு 80 மதிப்பெண்கள் கேட்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பழைய புத்தகம். ஸோ இந்த பழைய புத்தகத்தை நம்ம எப்படி போக போகிறோன்னா 6th ஓல்டு. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம 6th ஓல்டு பார்த்துருக்கோம் தானே. அப்போ அது இதுக்கு நம்ம தனியாக படிச்சுக்கிட்டு, ஸோ அப்போ அது கூட 7th ஓல்டு. 7th ஓல்டு நம்ம ஆல்ரெடி தனியாக படிச்சிருக்கோம் தானே. ஏன்னா இங்கே நம்ம 6th ஓல்டு படிச்சிட்டோம், 7th ஓல்டு படிச்சிட்டோம். அப்போ அது கூட 7th 2003 எடிஷன் நம்ம படிக்க போகிறோம் சரியா. ஸோ இப்போ டெஸ்ட் நம்பர் 8 ரிவிஷன். இதோட ஃபுல் ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம டெஸ்ட் 9க்குள்ளே வரோம். அதில் பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்கு, 7th ஓல்டு புக்கு, 7th 2003 எடிஷன் புக்கு இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 10ல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓல்டு புக்கு தானே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 8th ஓல்டு புக்கு இருக்கும், அடுத்து 9th ஓல்டு புக்கு, அடுத்து 10th ஓல்டு புக்கு, அடுத்து 11th ஓல்டு புக்கு, 12th ஓல்டு புக்கு. ஸோ அப்போ பாருங்கள் ஓல்டு புக்கு தான் இது முக்கியத்துவமே. ஸோ அப்போ இது ரெண்டும் ஆல்ரெடி நீங்கள் படித்ததுனால உங்களுக்கு ஜஸ்ட் ரிவிஷன். அப்போ இந்த டெஸ்ட்டில் புதுசாக நீங்கள் எதை படிப்பீங்க, இதை மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் 8th 9th 10th 11th 12th இது மொத்த ரிவிஷன். டெஸ்ட் நம்பர் 15 ரிவிஷன். எதோட ரிவிஷன்னா டெஸ்ட் நம்பர் 9லேருந்து 14 வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ மொத்தமாக ரிவிஷன் பண்ணுவீங்க. திரும்ப நான் சொல்கிறேன், எல்லா டெஸ்ட்லையும் கலைச்சொற்களும் சொற்பொருளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் குரூப்பில் போட்டுருவோம். ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன கலைச்சொல் இருக்கோ நீங்கள் படிக்க வேண்டியதான். அதுலேருந்து ஒரு 10 என்னென்ன சொற்பொருள் இருக்கோ நீங்கள் படிக்க வேண்டியதான். அதுலேருந்து ஒரு 10 20 80 மதிப்பெண் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகத்திலேருந்து பாடத்திட்ட அடிப்படையில் கேட்கப்படும். இப்படி படிக்கிறதுனால என்னென்ன சிறப்புன்னு அந்த ஷெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 2003 எடிஷன் புக்கு. ஆல்ரெடி 2003 எடிஷன் புக்கில் நம்ம 6th படிச்சிட்டோம், 7th படிச்சிட்டோமா. ஸோ அப்போ நம்ம அப்படியே மென்ஷன் பண்ணிட்டா 6th படிச்சிட்டோம், 7th படிச்சிட்டோம், அப்போ 8th படிக்க போகிறோம். ஸோ 2003 எடிஷன் தான் இதெல்லாம், நியூ ஓல்டு கிடையாது. 6th 2003 படிச்சாச்சு, 7th 2003 எடிஷன் படிச்சாச்சு, 8th மட்டும் நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம். அப்போ இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு புதுசான புக் எது, 8th மட்டும் தானே. அப்போ 6th 7th ரிவிஷன் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா 6th 7th நம்மளுக்கு ரிவிஷன் தான், இதுதான் புதுசு. ஸோ அப்படியே அது உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 9th, அடுத்து 10th. ஸோ 2003 10th தான். ஓல்டில் 11th 12th அதே ஓல்டு தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகும், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ 2003 எடிஷனில் 6லேருந்து 10th நம்ம படிக்க போகிறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 19 ரிவிஷன். ஸோ இப்போ டெஸ்ட் நம்பர் 16 17 18 இது 3ஐயும் சேர்த்து நம்ம டெஸ்ட் நம்பர் 19ல் ரிவிஷன் பண்ணுவோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 20 21 22 23 இது ஒன்றும் இல்லை. 11th நியூ சிறப்பு தமிழ், 12th நியூ சிறப்பு தமிழ், 11th ஓல்டு சிறப்பு தமிழ், 12th ஓல்டு சிறப்பு தமிழ். ஸோ இந்த 4 புத்தகத்தையும் படிப்போம். உங்களுக்கு தோணலாம், எப்படி ஒரு சிறப்பு தமிழ் புத்தகத்தை ஒரு டெஸ்ட்டுக்கு படிச்சிடலாமா, அப்போ ஒரு வாரத்திலே நாங்கள் 2 சிறப்பு தமிழ் படிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதை நான் சிறப்பு தமிழ் புக்கை ஒரு சிறப்பு தமிழ் புக்கை
புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எப்படி படிக்கணும் நான் ஒரு 2-3 நாள் ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்போ அந்த டெஸ்ட் பேட்சுக்கு இப்படி தான் படிக்கணும் போல நான் சொல்லிடுறேன். வேர் டு ஸ்டடியும் ஒரு டெஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா? அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா வேர் டு ஸ்டடி வந்துடும். சரியா? அந்த புக்கில் பாடத்திட்டம் எங்கெங்கே இருக்குன்னு பேஜ் நம்பர் நோட் பண்ணி ஒரு வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். கலைச்சொற்கள் PDF கொடுத்துருவோம். சொற்பொருள் PDF கொடுத்துருவோம். அந்த புத்தகத்தோட PDF-வும் நாங்கள் PDF-ஆக கொடுத்துருவோம். ஸோ இதை வச்சு நீங்கள் எளிமையாக படிச்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஷெடியூல் போவோம். டெஸ்ட் நம்பர் 24 ரிவிஷன். ஸோ இதை மொத்தமாக சேர்த்து டெஸ்ட் நம்பர் 24 ரிவிஷன். ஸோ அப்போ நம்ம அந்த 4 ஸ்டேஜுக்குமே 4 ரிவிஷன் கொடுத்துருக்கோம். எல்லாரும் ஒரு பொதுவாக கேட்குற கேள்வி வேணால் ரிவிஷன் எப்படி பண்ணுறது? ஸோ மொத்த பாடத்திட்டத்தை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ரிவிஷனை நீங்கள் ஒழுங்காக பண்ணணும். சரியா? இந்த ரிவிஷன் தான் உங்கள் எய்மாக இருக்கணும். இப்போ நீங்கள் பேச்சில் சேர்ற பட்சத்தில் உங்கள் எய்ம் என்னவாக இருக்கணும்னா டெஸ்ட் நம்பர் 8 நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும். நீங்கள் உயிரை கொடுத்து படிக்கணும். சரியா? அப்போ சிங்கிள் டெஸ்ட் படிக்கிறது முக்கியம் இல்லை. மொத்தத்தையும் யார் ரிவிஷன் பண்ணுறானோ அவன் தான் போட்டித் தேர்வுக்கு செட் ஆகும். இதை மைண்டில் வச்சுங்க. சரியா? ரிவிஷன் டெஸ்ட் அவ்வளோ முக்கியம். அப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட்லாம் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களால தான் மொத்த ரிவிஷன் டெஸ்ட் நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்லேருந்து நீங்கள் வெற்றியை கற்றுக்கணும். சரி? அதனால் தயவு செஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நான் வச்சுங்க. இதுக்கப்புறமா டெஸ்ட் இருக்குது, நான் அடுத்த கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 8 ரிவிஷன். ஸோ 9லேருந்து 14 15 ரிவிஷன். 16லேருந்து 18 19 ரிவிஷன். 20லேருந்து 23 24 ரிவிஷன். இதில் நம்ம என்ன கவர் பண்ணுறோம்? நியூ புக்கு. இதில் என்ன கவர் பண்ணுறோம்? ஓல்டு புக்கு. இதில் 2003 எடிஷன். இதில் சிறப்பு தமிழ், நியூ புக்கு, ஓல்டு புக்கு. இப்போ புரியுதா ஷெடியூல் என்னென்னு? சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 25 செய்யுள். சிம்பிளாக எழுதுகிறேன். செய்யுள். 26 உரைநடை. டெஸ்ட் நம்பர் 27 இலக்கணம். டெஸ்ட் நம்பர் 28 மொழி திறன். இப்போ புரியும் பாருங்கள். இப்போ டெஸ்ட் நம்பர் 25 26 27 28 எல்லாமே 100 100 100 100 மதிப்பெண் தான். சரியா? செய்யுள்னா என்ன செய்யுள்? இந்த மொத்த டெஸ்ட் பேட்சில் நான் படித்த எல்லா செயலையும் இப்போ ரிவிஷன் பண்ண போகிறேன் நான். இன்னும் உங்களுக்கு நச்சுன்னு புரியணும்னா இது 4 தாங்க டெஸ்ட்டு. இந்த 4 டெஸ்ட்டுக்கு இவ்வளோ நாள் உங்களை தயார்படுத்திருக்கணும் கூட நீங்கள் நினச்சிக்கலாம். சரியா? அப்போ 6லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கு, 6லேருந்து 12th வரைக்கும் ஓல்டு புக்கு, நம்மளுக்கு 6லேருந்து 10th வரைக்கும் 2003 எடிஷன் புக்கு, சிறப்பு தமிழில் 2 நியூ புக்கு, 2 ஓல்டு புக்கு. இவ்வளவு புத்தகத்தில் இருக்கிற மொத்த செயலும் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் டெஸ்ட் நம்பர் 25க்கு. நான் டேரெக்டாக இதை நீங்கள் படிக்கணும் கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம எல்லா டெஸ்ட்லையும் படிச்சுட்டு வந்தேன்னா இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 14 கீழ்கணக்கு தொடர்பான தகவல்கள். இப்போ நான் சொன்ன புத்தகத்தில் இருக்கிறத நீங்கள் ஒன்று விடாமல் படிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு செய்யலால் உங்களுக்கு பிரச்சனையே வராது. சரியா? நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னா 70 30 நீங்கள் பிரிச்சிங்க. ஸோ 70 மார்க்கு 30 மார்க்கு. இப்போ டிஎன்பிசி இப்படி தானே இருக்குது. இது நிலை இல்லை. அடுத்து என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. சரியா? ஆனால் இப்போதைக்கு 70 வினாக்கள் 70 கேள்விகள் பாடத்திட்டத்தில் இருந்தோ, அதாவது இப்படி சொல்கிறத விட பள்ளி பாட புத்தகத்தில் இருந்தோ இல்லை பள்ளி பாட புத்தகத்தில் இருக்க கான்செப்ட் ஓரியன்டாக கேட்டுறோம். 30 அவுட் சோர்ஸ் வெளியில் போகிறோம். நம்ம எல்லாருமே அந்த 70 விட்டுட்டு 30க்கு ஓடிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு நம்ம முடிக்கும். தெரியுமா? ஒருவேளை வர்ற குரூப் 4லையோ வர குரூப் 2லையோ தமிழை எளிமையாக கேட்டுட்டு ஜிஎஸ்ஐ மேக்ஸை கஷ்டமாக கேட்டால் தமிழுக்குன்னு ரொம்ப கடினம் அவுட் சோர்ஸில் உழைச்சவனுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன மைனஸ் தானே அது. ஏன்னா நம்ம உழைப்பு இங்கே போடும்போது அந்த இடத்துல ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம்ல. அப்போ நம்ம படிக்கிற மெத்தடில் வினாக்கள் ஈஸியாக வந்தாலும் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், கடினமாக வந்தாலும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அப்போ நம்மளோட முதல் ஃபோக்கஸே என்னன்னா இந்த 70 மதிப்பெண் தான். சரியா? அவங்க அந்த அவுட் சோர்ஸ் போய் நான் அவுட் சோர்ஸுக்கு எதிராலாம் இல்லை, அவுட் சோர்ஸ் படிக்க வேணாம்னு சொல்ல. நம்ம டெஸ்ட் பேட்சில் நான் அடுத்தது இப்போ நான் சொல்கிறேன், இதிலே சொல்கிறேன். அடுத்த அவுட் சோர்ஸுக்கு நான் என்ன ஐடியான்னு சொல்கிறேன். ஸோ இந்த 70 மதிப்பெண்ணை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகணும். சரியா? அப்போ அவுட் சோர்ஸை போய் படிக்கிறதுனால இந்த 70க்கு ஒரு 55. சரியா? அதுலேயும் நம்ம இங்கே முழு மதிப்பெண் எடுக்க முடியுது. அவன் எங்கே கேட்குறானே தெரியல, எங்கெங்கே கேட்டுட்டு இருக்கான்ல. அதில் ஒரு 15. சரியா? இதில் எடுக்கிறோம் நம்ம ஒரு 55, அதில் ஒரு 15. சரியா? ஒரு 70 மதிப்பெண் வருதா? ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி இதை ஓரியன்டாக நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சிட்டாலே இந்த மதிப்பெண்ணை நம்ம இங்கேயே எடுத்துகிட்டு போயிடலாம்ல. ஸோ அதனால் இந்த 70 மதிப்பெண்ணை நம்ம முக்கியம் கொடுத்து படிக்கலாம். அடுத்து நம்ம அப்டேட் பண்ணி அதை படிச்சிக்கலாம். சரியா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு அவுட் சோர்ஸ் புக்கை போய் நீங்கள் இலக்கண புரிதலே பள்ளி பாட புத்தக அடிப்படையே தெரியாமல் படிச்சிங்கன்னா அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவே இந்த அடிப்படை தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணால் ரொம்ப எளிமையாக இருக்கும். தெரியுமா? ஒன்றும் இல்லை, வெண்பான்னு ஒன்று இருக்குது. அந்த வெண்பா உங்களுக்கு புரியணும்னா வெண்பாவோட தலை அமைப்பு உங்களுக்கு புரியணும். வெண்பாவோட தலையே புரியாமல் வெண்டலையே புரியாமல் வெண்பா எப்படி புரியும்?
ஸோ அதே பேசிக் தான் நானும் சொல்ல வரேன். இந்த அடிப்படை நம்மளுக்கு தெரியுதுன்னா இதை நம்மளால் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டெஸ்ட் பேட்சே இந்த 70 மதிப்பெண்ணுக்கு தான். இந்த 70 மதிப்பெண்ணை உறுதிப்படுத்துறது தான் அந்த டெஸ்ட் பேட்ச். இதே டெஸ்ட் பேட்சை என்னால் இப்போ ஏப்ரலில் எக்ஸாமோ மேலே எக்ஸாமோ கொடுக்க முடியாது. நம்மளுக்கு நல்ல டைம் இருக்குது. சரியா? இந்த டைமை பயன்படுத்தி இந்த டெஸ்ட் பேட்சை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் இந்த 70 மதிப்பெண்ணை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அடுத்து களம் 2ல் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். சரியா? அதுவும் கீழே சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு பாருங்கள், கிளியராக முழுசாக பாருங்கள், புரியும். ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கும் ஒரு 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும் தானே. ஸோ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னா நம்ம தலை தெறிக்க ஓடிடலாம், முடிஞ்சிருச்சு. ஆனால் 1500 அப்படி கிடையாது. சரியா? ஸோ பாதி வரைக்கும் நம்ம ஓடணும். சரியா? ஒரு ஸ்லோவாக ஸ்டெடியாக ஓடணும். அதுக்கப்புறம் நம்ம வேகத்தை அதிகப்படுத்திக்கலாம். சேம் அதே கான்செப்ட் தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு ஒரு 272 நாள் இருக்குது. ஸோ குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 328 நாட்கள் இருக்குது. சரியா? ஸோ நம்மளுக்கு நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தலாம். மாதத்தில் சொன்னால் இது ஒரு 9 மாதம் இருக்குது, இது ஒரு 11 மாதம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் லிங்கன் ஒரு கூற்று சொல்லியிருப்பார், அருமையான கூற்று. அவருக்கு வந்து ஒரு மரத்தை வெட்ட 6 மணி நேரங்கள் கொடுத்தா அதில் 4 மணி நேரங்களை கோடாரியை கூர்மைப்படுத்துறதுக்கு செலவிடும்னு சொல்லியிருப்பார். சேம் அதே தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். சரியா? அப்போ பாருங்கள், 3ல் 2 பங்கு ஒரு கோடாரியை கூர்மைப்படுத்துறதுக்கு செலவு பண்ணுறாரு. அவர் போய் மரத்தை வெட்டி வெட்டி ப்ராக்டிஸ் பண்ணலை. கோடாரி கூர்மையாக இருந்தால் மரத்தை வெட்டிடலாம் தானே. சேம் அதே தான் நம்மளும் செய்ய போகிறோம். இந்த 9 மாதத்தில் நம்மளோட எய்ம் இதுதான். ஸோ குரூப் 4 அடுத்தது இருக்குது. நம்ம இதுக்கு தான் எய்ம் பண்ணோம். இதை எய்ம் பண்ணி தான் நம்ம படிக்க போகிறோம். நம்ம பிளானே குரூப் 2 தான். அடுத்தது குரூப் 4. அது அடிஷ்னலாக இருக்கிற டேஸ் நம்ம இன்னும் மெருகேற்றிக்கலாம். சரியா? அப்போ இந்த 9 மாதத்தை, ஒரு 3.5 மாதத்தை நம்ம புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த எல்லா புத்தகத்தையும் நம்ம படிக்க போகிறோம். இப்படி படிச்சுட்டோன்னா நம்மளால் எளிமையாக அந்த மரத்தை வெட்டின மாதிரி எளிமையாக நம்மளால் அவுட் சோர்ஸாக இருந்தாலும் சரி, வினாத்தால் எப்படி அமைஞ்சாலும் சரி நம்மளால் எதிர்கொள்ள முடியும். அதுக்காக மட்டும்தான் இந்த இருக்கிற காலத்தை பயன்படுத்தி இந்த நேரத்தில் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் தான் பலன் தரும் தான் இந்த டெஸ்ட் பேட்சை நான் கொடுத்துருக்கேன். சரியா? பாடத்திட்டத்தோட எந்த ஒரு சாயிலுமே டெஸ்ட் பேட்சோட ஷெடியூலில் இருக்காது. ஆனால் அந்த டெஸ்ட் பேட்சே பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் படிக்க போகிறோம். ஏன்னா சும்மா ஷெடியூல் மட்டும் பார்க்கறது புரியாது. ஸ்கூல் புக் எது டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. சரியா? ஸோ பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒரு தலைப்பும் எங்கெங்கே புத்தகத்தில் இருக்கோ அதை தான் நம்ம வினாக்களை எடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருப்போம், பாடத்திட்டத்தை மனப்பாடம் பண்ணுங்க, நோட்டில் எழுதுங்கன்னு. சரியா? ஸோ அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக பாடத்திட்டம் தான். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி தான் டெஸ்ட்டு போகும். அப்போ டெஸ்ட் நம்பர் 20 மொத்த செய்யுள், டெஸ்ட் நம்பர் 21 மொத்த உரைநடை. அப்போ இந்த எல்லா புத்தகத்திலையும் இருக்கிற உரைநடை பாடத்திட்டம் தொடர்பான ஒரு மொத்த உரைநடை கிடையாது. பாடத்திட்டம் தொடர்பான உரைநடை எவ்வளோ இருந்துற போது அதிகபட்சம் ஒரு 8-10 உரைநடை இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு வேறு ஸ்டைலில் கொடுத்துருவோம். சரியா? அடுத்து இலக்கணம். இங்கே இருக்கிற மொத்த இலக்கணத்தை நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். டேரெக்டாக வைக்கல. ஆல்ரெடி நம்ம சின்ன சின்ன டெஸ்ட் நிறைய வச்சிருக்கோம்ல, அதுக்கு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம்ல, கொடுத்துட்டு தான் இங்கே வந்து மொத்த இலக்கணம். மொழித்திறன் ஒரு இயலோட எண்டில் உரைநடை, செய்யுள், ஸோ இலக்கணம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருப்பாங்கல்ல மொழித்திறன் ஒரு பகுதி, அந்த இயலோட எண்டில் அதுக்கு மட்டுமே நான் ஒரு தனி டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த மொழித்திறனில் தான் புதிய பாடத்திட்டம் நிறைய கவர் ஆகும். ஸோ டெஸ்ட் நம்பர் 28 வரைக்கும் வந்திருக்கோமா? ஸோ டெஸ்ட் நம்பர் 29 டெஸ்ட் நம்பர் 30 ஃபுல் ரிவிஷன். ஸோ முழு மாதிரி தேர்வு. ஸோ இந்த தேர்வெல்லாம் நீங்கள் ஒரிஜினல் டிஎன்பிசி எக்ஸாமே நினச்சிட்டு எழுத வேண்டியதான். இதில் நம்ம எடுக்கிற மதிப்பெண் தான் நம்மளுக்கு அங்கேயும் கிடைக்கும். அப்படி தான் நம்ம இதை அப்ரோச் பண்ணணும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எந்த டெஸ்ட் எதனாலும் சரி இப்படியே அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ஷெடியூல். ஸோ புரிஞ்சுருக்கு நம்புறேன். ஸோ ஷெடியூலை காட்டிட்டு அது தாண்டி இன்னும் நிறைய தகவல் இருக்குது, நான் சொல்கிறேன். நம்மளோட திட்டம் என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லிடுறேன் பேசிக்காக. ஸோ இப்போ இந்த 3.5 மாதத்தை நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே 22 முடியும். மே 22 முடியும். இது கூடவே நம்மளோட தமிழ் வகுப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் 1 விட்டு 1 நாள் தமிழ் வகுப்புகள் நான் நடத்தி கொடுப்பேன். இதையும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இப்போ எக்ஸாம் வந்து ஏப்ரல் மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்படி வகுப்புகள்லாம் நம்ம வந்து ரொம்ப டெப்த்தாக ஸ்டடிலாம் கொடுத்துட்டு போயிருக்க முடியாது. அப்படியே மொத்தமாக சேர்த்து வச்சு உங்களை ஒரு பேட்சாக வச்சு உங்களுக்கு மொத்தமாக ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் நடத்தி இலக்கணத்தை முடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நல்ல டைம் இருக்குது, நீங்கள் ப்ரெஷரே ஆகாதீங்க, வகுப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இலக்கணத்தில் புணர்ச்சியில் மட்டுமே நம்ம 6 மணி நேரம் வகுப்பு கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 5 பார்ட் அதில் வரும். சரியா? நம்ம இப்போ வந்து உயிரீற்று புணர்ச்சியில் தான் நிற்கிறோம். நடத்தின ஒரு விதியை நான் முழுமையாக தான் நடத்தி கொடுத்துருப்பேன். எதுவுமே உங்களுக்கு பாதியை வச்சுட்டு பாதியை மீதி வைக்கலாம் இல்லை, எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கொடுத்துருப்பேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் வகுப்புகளை கவனிச்சுட்டு வாங்களேன். ஸோ 3 மாதங்களில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் ஷெடியூலில் 3 கலர் பண்ணி காட்டிருப்பேன். ஸோ ரெட் கலர் எல்லாமே இலக்கணம் பேஸ் பண்ணது, அதுவே ஒரு 60% இருக்கும். அந்த 60%க்கு நான் கேரண்டி கிளியராக அந்த டாப்பிக்கை நடத்தி அந்த அடிப்படையை புரிய வச்சு உங்களை மார்க் எடுக்க வைக்கிறேன். சரியா? இன்னொன்று கூட நான் மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க, கமெண்ட் பண்ணுவீங்கல்ல. ஸோ வர குரூப் 4லேயே வர குரூப் 2லேயே ஒரு சந்திப்பழையாக இருக்கட்டும், சரியா, இலக்கணத்தில் ஒருமைப்பன்மையாக இருக்கட்டும்,
இல்லை இலக்கணம் தொடர்பான எந்த தலைப்பு வேணா இருக்கட்டும், அதில் கண்டிப்பாக நீங்கள் மதிப்பெண் எடுப்பீங்க, அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். ஆனால் வகுப்பு தொடர்ந்து பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க, சரியா? ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு நிறைய ஷார்ட்ஸ் கொடுக்கலாம். நான் ஏன் கொடுக்கலன்னா, இந்த அடிப்படையே சொல்லி கொடுக்காம அதை கொடுக்குறதுல எனக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் இந்த வகுப்புலாம் கவனிங்களேன், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை நான் ஷார்ட்ஸாக கூட கொடுக்குறேன், ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, வகுப்புகள் இலவசமாக வந்துகிட்டே இருக்கு, நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளேஷன் அடுத்த 3 மாதம் இதான் நம்ம பிளான். இதை கரெக்டாக செஞ்சுட்டோன்னா நம்ம 70 மார்க்குக்கு தயாராகிட்டோம். புரியுதா? அடுத்தது களம் 2. இப்போ மே 22 முடியுது. ஸோ ஜூன் 1 நம்ம களம் 2. அதில் 7 அழகு இருக்குல்ல பாடத்திட்டம், அந்த பாடத்திட்டத்தை கொடுத்துட்றேன். ஒன்றும் இல்லை, இப்போ புத்தகத்தில் போய் பாடத்திட்டத்தை படிக்க போகிறோம். அப்போ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புத்தகத்தை திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். கூட அவுட் சோர்ஸ் கொடுக்குறேன், கூட ப்ரீவியஸ் இயர் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படி தான் போகும். நான் டெஸ்ட் பேட்சுக்காக மட்டும் நான் சத்தியமாக அதை சொல்லலை, ஓகேவா? இது கரெக்டான மெத்தடாக இருக்கும். இதை நம்ம பலப்படுத்திக்கிட்டு, ஸோ இலவச நம்ம வகுப்புகள் பார்க்க போகிறோம், டெஸ்ட்டு, அடுத்து எக்ஸ்பிளனேஷன், இது 3 மாதம். அதுக்கப்புறம் வர்ற அந்த ஷெடியூலில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் அது கவர் பண்ணிடலாம், பாடத்திட்டத்தில் போய் கவர் பண்ணிடலாம். இப்போ எடுத்துக்காட்டு பாடத்திட்டம் முதல் தலைப்பு என்னது? பிரித்து எதுக்க சேர்த்து எதுக்க. இவ்வளோ தூரம் பக்கம் புக்கு படித்தோம்ல, இல்லை எவ்வளோ புணர்ச்சி விதி படிச்சிருப்போம், நான் எவ்வளோ வகுப்புகள் உங்களுக்கு புணர்ச்சி விதி நடத்தி கொடுத்துருப்பேன், இதில் எவ்வளோ பிரித்து எதுக்கு சேர்த்து படிச்சிருப்போம். அப்போ போய் பிரித்து எதுக்கு சேர்த்துக்கு நம்ம பார்க்குறப்ப எவ்வளோ எளிமையாக இருக்கும். சந்திப்பிழைன்னு ஒரு தலைப்பு பாடத்தில் கொடுத்துருக்கான். சந்திப்பிழையை திருத்துறது எளிமையான விஷயமா? சந்திப்பிழையை திருத்தணும்னா வினைமுற்று, எச்சம், தொகை, தொகா, வேற்றுமை, புணர்ச்சி, பகுபதம், பகாபதம், இது 7 தவிர்க்க முடியாத அளவு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் தானே. அப்போ அந்த சந்திப்பிழை தலைப்பு நான் உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி கொடுக்க போகிறேன்ல, அப்போ கொடுக்குறேன்னா அதுக்குள்ளே நான் வகுப்புகள் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்பேனா? புத்தகத்திலேயே நம்ம அதை எல்லாத்தையும் படிச்சிருப்போமா? அப்போ போய் சந்திப்பிழை எதிர்கொள்றது எவ்வளோ எளிமையாக இருக்கும். அப்போ தயவு செஞ்சு இது கரெக்டான ஒரு மெத்தடு. அந்த டைமில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எங்கே பார்த்தாலும் அது எச்சமா, அது வினைமுற்றா, அது என்ன வேற்றுமன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், சரியா? சும்மா இத்தனை நம்ம யோசிப்போம்ல, இங்கே வருமா வராதா, அந்த யோசனையே இருக்காது. அது என்ன இலக்கண குறிப்பு நம்ம யோசிச்சு அங்கே வருமா வராதான் நம்ம முடிவு பண்ணுவோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், வள்ளின மிகுமிடம் மிகாமடலாம் நான் கிளியராக நடத்தி கொடுக்குறேன். உங்களுக்கு கடினமாகவே இருக்காது, ஓகேவா? நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வகுப்பாக வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் தொடர்ந்து பார்த்து நோட்ஸ் எடுத்துங்க, சரியா? ஸோ இதுதான் நம்ம பிளானு. சரி, ஷெடியூல் பார்த்துடலாமா? நான் சொன்ன மாதிரி அந்த களம் 2ல் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர், ஸோ அந்த பாடத்திட்டம், அவுட் சோர்ஸ், இதிலே நம்ம அவுட் சோர்ஸ் தான் நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு சொற்பொருள் கொடுக்குறேன்ல, இதை தாண்டி நான் நிறைய ஷார்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி ஓர் எழுத்து ஒரு மொழியை மைண்டில் ஈஸியாக வச்சுக்கலாம், அந்த மாதிரி பிளானும் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணி தரேன். சரி, எனக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அந்த ப்ரிலிம்ஸ்க்குள்ளே நம்ம இதெல்லாம் கொடுத்தோன்னு நான் கண்டிப்பாக அதை கொடுத்துருவேன், ஓகேவா? சரி, ஷெடியூல் பாருங்கள். இதில் கரெக்டாக உங்களுக்கு புரியாதான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதுதான் இது. ஸோ உங்களுக்கு PDF டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கலைச்சொல்லாக இருக்கட்டும், சொற்பொருளாக இருக்கட்டும், வேர் டு ஸ்டடியாக இருக்கட்டும், ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை டெலகிராம் குரூப்லேயோ நீங்கள் ஆட் ஆகுங்க. அதில் நான் ஒரு 2 நாளில் உங்களுக்கு அந்த PDF கொடுத்துறேன். ஸோ ஷெடியூல் PDF மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கலைச்சொற்களுக்கெல்லாம் சிலபஸே கொடுத்துருக்கேன், என்னென்ன புக்குன்னு நீங்கள் தேடி படித்தாலும் படிங்க, இல்லை நானே அதை தேடி உங்களுக்கு ஒரு PDF-ஆக கொடுத்துருவேன். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ பாருங்கள் வேணால், டெஸ்ட்டு 1லேருந்து 7 8வது டெஸ்ட்டு, கலைச்சொல் டெஸ்ட்டு 1லேருந்து 7 என்ன படித்தோமோ அந்த கலைச்சொல், சொற்பொருள் டெஸ்ட்லேயே 1லேருந்து 7 என்ன படித்தோமோ அந்த சொற்பொருள். ஸோ 100. நான் சொன்னல, செய்யுள் பகுதி மட்டும், உரைநடை பகுதி மட்டும் பாருங்கள். இதில் நான் கலைச்சொல்ல சொற்பொருளை கொண்டு வரல, ஏன்னா நீங்கள் செய்யுள் பகுதி மட்டும் ரிவிஷன் பண்ணி பாருங்கள், உரைநடை மட்டும் ரிவிஷன் பண்ணி பாருங்கள், இலக்கணம் மட்டும் ரிவிஷன் பண்ணி பாருங்கள், மொழித்திறன் மட்டும் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அடுத்து முழு மாதிரி தேர்வு 2 200 மதிப்பெண்கள் எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். எக்ஸ்பிளேஷன்லேயே நான் சொல்லிட்டேன் 50% உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவேன். ஸோ பாருங்களேன், இதுக்கப்புறமேட்டு நம்ம டெஸ்ட்டோட நிறைய தகவல் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். நான் மற்றபடி டெஸ்ட் பை ஷெடியூல், நம்மளோட திட்டம், அதெல்லாம் டீட்டெயிலாக கூட நம்ம அடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன், அதெல்லாம் பேசிக்காக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பேட்சோட தகவலை தெரிஞ்சிக்கலாம். ஸோ அது சிறப்பம்சம் என்ன, இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் டெஸ்ட் நடக்கும், செவ்வாய் வெள்ளி. ஸோ டெஸ்ட்டு காலைல 10 மணிக்கு உங்களுக்கு அந்த PDF கொடுப்போம். நான் என்ன மெத்தட்னு சொல்கிறேன், வெப்சைட்டில் போய் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்குமா, இல்லை ஆப்பில் போய் எழுதுற மாதிரி இருக்குமா, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா, 2ல் ஒரு மெத்தடாக தான் இருக்கும், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் உங்களுக்கு 10 மணிக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் போய் எழுதலாம். இது வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்க ஒர்க்காக இருக்கிறவங்களாம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அந்த டைமில் நீங்கள் முடிச்சா போதும். பாருங்களேன், வினாக்கள் 100, தேர்வுக்கான கால அளவு 1 மணி நேரம் 30 நிமிடங்கள். அது 1 மணி நேரமாக நம்ம மாற்றணும், அதை மாற்றிக்கலாம். அடுத்தது எக்ஸ்பிளேஷன் வீடியோ, என்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் நடக்குதோ அன்றைக்கி ஈவினிங் 8 மணிக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ கிடச்சிடும், அதிகபட்சம் 8 மணி, அதுக்கு சீக்கிரமாக கூட கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட், அடுத்த நாள் ஈவினிங் 5 மணிக்கு ரேங்க் லிஸ்ட், அதுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டு முடிச்சிட்டா போதும். சரி, நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்க, அன்றைக்கே எழுதுருங்க. அப்போ அடுத்த நாள் காலைல 10 மணிக்குள்ளே நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்துடும், ஓகேவா? அடுத்து டெஸ்ட்டு ஆன்லைனில் மட்டும்தான். தேர்வின் சிறப்பம்சங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் சொன்னேன்ல, அதுதான் இங்கே இருக்கும், ஜஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். TNPSCயின் புதிய தமிழ் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டது. பாடத்திட்டமே முதல் இலக்கு, அலகு 1 முதல் 7 வரை.
பாருங்கள், பாடத்திட்டத்தில் ஷெடியூலில் போய் பார்த்தீங்கன்னா அழகு 1 2 எதுவுமே இருக்காது, புக்கை தான் இருக்கும். ஆனால் அந்த புக்கில் நான் எப்படி கொஸ்டின் எடுக்க போகிறேன்னா பாடத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் எடுப்போம். அது நீங்கள் டெஸ்ட்டு பார்க்குறவும் எக்ஸ்ப்ளனேஷன் அப்பவும் உங்களுக்கு புரியும். எக்ஸ்ப்ளனேஷனில் நான் சொல்லிவிடுவேன், இந்த வினா இந்த டாபிக் தான், இந்த வினா இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் பயப்படாதீங்க, புக்காக படிக்கணுமே அவ்வளோ இருக்குன்னு பயப்படாதீங்க. புக்கில் எங்கே பாடத்திட்டம் இருக்கோ அதை மட்டும் தான் படிக்கணும். அதுக்கு நான் வேர் டு ஸ்டடி கொடுத்துட்றேன். ஓகேவா? பாடத்திட்டத்திற்கேற்ப பள்ளி பாட புத்தகங்களை, அதாவது என்னென்ன புக்கு, புதிய புத்தகம், பழைய புத்தகம், 2003ஆம் ஆண்டு புத்தகம், புதிய சிறப்பு தமிழ் புத்தகம், பழைய சிறப்பு தமிழ் புத்தகம் முழுமையாக படித்து மொழித்திறன் மற்றும் இலக்கண புரிதலை மேம்படுத்திக் கொள்ள சரியான அணுகுமுறை. அப்போ நல்ல 9 மாதம் டைம் இருக்குல்ல, இதெல்லாம் படித்து நீங்கள் சூப்பராக இதெல்லாம் மேம்படுத்திக்கலாம், மொழித்திறனை மேம்படுத்திக்கலாம், இலக்கண அறிவை மேம்படுத்திக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பள்ளி பாட புத்தகத்தில் உள்ள டிஎன்பிசியின் புதிய தமிழ் பாடத்திட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம். சரியா? அப்போ டிஎன்பிசியோட பாடத்திட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம். பாரதிதாசனுக்கு தான் முக்கியத்துவம், பாடத்திட்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம். ஒவ்வொரு தேர்விற்கும் முழுமையான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வழங்கப்படும். சரியான விடை மட்டுமல்ல, ஏன் அந்த விடை சரி, ஏன் மற்றவை தவறு. ஸோ அதனால 4 ஆப்ஷனும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கே தெரியும் சில டாப்பிக்லாம் எக்ஸ்பிளனேஷனில் சூப்பராக நடத்தலாம், அந்த தொடர் வகையெல்லாம் இருக்குல்ல, ஸோ நடத்தி தரேன் நான். இப்போ 6th 2003 எடிஷனில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பான், நிறுத்தற்குறியோட பேசிக் கொடுத்துருப்பான். நிறுத்தற்குறியீடுலாம் எவ்வளோ இலக்கணம் முக்கியம் தெரியுமா? தனி வாக்கியனா என்ன, தொடர் வாக்கியனா என்ன, கலவை வாக்கியம் என்னன்னு புரிஞ்சாதான் நம்ம நிறுத்தற்குறியிட்டே போக முடியும். அதனால் நீங்களும் சின்ன வகுப்புலேருந்து படிக்கிறதுனால உங்களோட இலக்கண ஆர்வமும் அதிகமாகும். சின்ன சின்ன பேசிக்லேருந்து கற்றுப்போம்ல, அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அது இன்னுமே உங்களுக்கு எளிமையாகும். அடுத்தது பாருங்கள், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மூலமாகவே 50, நான் சொன்ன மாதிரி பாதி பாடத்திட்டம் அதில் கவர் ஆகிடும். ஸோ நம்ம சேனலோட கிளாஸை பாருங்கள். நான் நம்ம சேனலோட கிளாஸ் ரீச் ஆகலாம் நான் சொல்லலை, சரியா? என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். 10 பேர் பார்த்தாலும் சரி, அவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து அவங்களுக்கு பலன் கிடைச்சா எனக்கு சந்தோஷம். அதனால் தயவு செஞ்சு பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க, உங்களுக்கு தமிழ் தேவைன்னா. அடுத்து பாருங்கள், 2021ஆம் ஆண்டு குரூப் 2 2A அக்டோபர் 25, இன்னும் 272 நாள் இருக்குது. இதுக்கு ஒரு 328 நாள் இருக்குது. தரமாக தயார திட்டமிடப்பட்ட தேர்வு அட்டை நான் சொன்னேன்ல, ஸோ அதுக்காக தான் இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதை போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், மாணவர்கள் மீது தனி கவனம். இது சும்மா போடணுமேனு போடலை, நான் வாட்ச் பண்ணுவேன் யார் டாப்பராக வரா, ஸோ யார் ரெகுலராக அட்டன் பண்ணல, ஸோ அதையும் நான் கவனிச்சு கேட்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிறதோட பெரிய வேலை என்ன இருக்குது, அதுதானே சுகமே, சரியா? ஸோ இப்போ மாணவர்கள் மீது தனி கவனம். ஒவ்வொரு தேர்வுக்கும் 100 வினாக்கள் கொண்டது. 80 பள்ளி பாட புத்தக வினாக்கள் பாடத்திட்ட அடிப்படையில். ஸோ 10 கலைச்சொற்கள், 10 சொற்பொருள்கள். ஒவ்வொரு தேர்விற்கும் முன்னதாகவும் கலைச்சொல் PDF, சொற்பொருள் PDF, பள்ளி பாட புத்தக PDF வழங்கப்படும். ஸோ முதல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சா, அன்னைக்கு ஈவினிங்கு அடுத்த டெஸ்ட்டுக்கான இந்த எல்லா PDFும் உங்களுக்கு குரூப்பில் கொடுத்துருவோம், சரியா? அடுத்தது, அனைத்து தேர்வுகளுக்கும் ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும். ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்களோ ஸோ மொத்த பேருக்கு ரேங்க் லிஸ்ட் விடும். நீங்கள் அதில் எங்கே இருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கு முதல் ரேங்காக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேர்விற்கும் பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கு உள்ளது என்ற அதாவது எங்கு பாடத்திட்ட தலைப்புகள் உள்ளன என்ற வேர் டு ஸ்டடி வழங்கப்படும். புரியுதா? ஸோ வேர் டு ஸ்டடி நாங்கள் கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, களம் 1 தேர்வு அட்டனை முடிந்த 10 நாட்களுக்குள் களம் 2, அதாவது மே 22 முடிந்து ஜூன் 1 வச்சுக்கலாம், வெளியிடப்படும். களம் 1 தேர்வில் இணைந்து பள்ளி பாடப்புத்தக பாடத்திட்ட தலைப்புகள், மொழித்திறன், இலக்கண புரிதல் போன்றவற்றை மேம்படுத்திக் கொள்ளும் மாணவர்களுக்கு களம் 2 தேர்வு அவர்களை மேலும் மெருகேற்றி தமிழில் 95+ என்ற இலக்கை உறுதி செய்யும். சரி, அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் களம் 1 இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிற பட்சத்தில் அந்த களம் 2 உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கண்டிப்பாக அந்த மார்க்கை நம்ம சாத்தியமாக்க முடியும், சரியா? ஸோ அதனால் நம்மளுக்கு அதிக நேரம் ஆபத்து தெரியுமா ஒரு கட்டத்தில், நீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், நிறையா பேர் பாஸ் ஆகிருப்பாங்க, போய் கேட்டு பாருங்க, அவங்க பல வருஷம் படிச்சிருப்பாங்க, ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம், அந்த 5 மாதம் அந்த ஃபயர் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கும், சரியா? அதனால் 9 மாதம் இருக்குது பாருங்கள், அந்த 9 மாதத்துக்கு நடுவில் எவ்வளோ கொண்டாட்டங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா பல பேருக்கு, சரியா? ஸோ நிறைய கொண்டாட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் அவங்க நேரத்தை செலவிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம பிரித்து பயன்படுத்தணும். ஸோ அதனால் இந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபோக்கஸ்டாக முடிக்கலாம். அடுத்த ஷெடியூலை ஃபோக்கஸ்டாக முடிக்கலாம், சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபீஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 2ஆக கொடுத்துருக்கேன். இன்னொன்று சொல்லியிருந்தேன், பொங்கல் அப்போ நாங்கள் 3 நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தோம். ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு. இப்போ இன்றைக்கி ஜனவரி 26 31 வரைக்கும் அவங்களுக்குமே அதுக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் உண்டு, சரியா? ஸோ டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு 1000 ரூபா ஃபீஸ் இருக்கும். ஸோ டிஸ்கவுண்டோட 900 ரூபா. டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணுன்னா 1500 ரூபா. நீங்கள் நினைக்கலாம் ஒரு தமிழ் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்கன்னு. நான் சொன்ன மாதிரி பாதி பாடத்திட்டத்துக்கு மேலே நடத்தி கொடுத்துட்றேன். நம்ம இலவசமாக தமிழ் வகுப்புகள் தரமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ டெஸ்ட்டு, ஸோ அந்த தமிழ் வகுப்புகள் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ 1500 ரூபா டிஸ்கவுண்டோட உங்களுக்கு 1350 ரூபாய் கிடைக்கும், ஓகேவா? அந்த கட்டண சலுகை பற்றி சொல்லியிருப்பேன்.
10% கட்டண சலுகையானது தை திருநாளை முன்னிட்டு ஜனவரி 15, 16, 17 ஆகிய தேதிகளில் பதிவு செய்த மாணவர்கள் வழங்கப்படும். மேலும் ஜனவரி 26 முதல் 31 வரை நமது களம் தேர்வில் இணையும் மாணவர்களுக்கும் இந்த 10% கட்டண சலுகை பொருந்தும். அப்போ பொங்கலப்போ ரிஜிஸ்டர் பண்ணவங்களா இருந்தால் உங்களுக்கு 10% உண்டு. இந்த இந்த 26ஆம் தேதி 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் அட்மிஷன் போகிறீங்களோ உங்களுக்கும் அந்த ஃபீஸ் சலுகை உண்டு. ஓகேவா? தேர்வில் இணைவதற்கான விதிமுறைகள். ஸோ தேர்வு அட்டவணை இதெல்லாம் நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். தேர்வு அட்டவணையை பார்த்துருக்கணும். தேர்வு தொடர்பான தகவல், தேர்வின் சிறப்பம்சங்கள், கட்டண விவரங்கள் போன்றவற்றை முழுமையாக படித்த பிறகு, ஸோ அதெல்லாம் முழுமையாக படித்த பிறகு தான் கீழே கொடுக்கப்பட்ட கியூஆர் கோடு, கீழே கியூஆர் கோடும் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் ஜிபே, ஃபோன்பே இல்லை எந்த ஆப் மூலயமானா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிவிட்டு அந்த ரிசிப்ட்டை பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண தேவையில்ல. ஸோ வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். வாட்ஸ்அப் பண்ணும்போது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ரிசிப்ட் கூட உங்கள் நேமு, உங்கள் மெயில் ஐடி, உங்கள் காண்டாக்ட் நம்பர், சில பேர் வாட்ஸ்அப் மட்டும் தனி நம்பர் இருக்கும், காண்டாக்ட் தனி நம்பர் இருக்கும்ல. ஸோ அப்படியேப்பட்டவங்க தான் உங்கள் காண்டாக்ட் நம்பரையும் நீங்கள் சேர்த்து அனுப்பிவிடுங்க. சரியா? பே பண்ணிவிட்டு ரிசிப்ட்டு, உங்கள் நேமு, மெயில் ஐடி, ஸோ உங்கள் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். அவங்க உங்களை ஒரு தனி குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அதை செஞ்சுருவாங்க. சரியா? நீங்கள் அதனால் பே பண்ணிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ அதில் நேமே வந்துடும். ஸோ நம்ம சேனல் நேம் வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் களம் 1 தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான குழுவில் இணைக்கப்படுவீர்கள். அதிகபட்சம் 24 மணி நேரம் உடனே ஆட் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கலாம். அது இணைக்கப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் ஆன்லைனில் கொடுப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்போம். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அது தொடர்பாக டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடியோவே கொடுக்குறேன். அந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கியூஆர் கோடு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் டீட்டெயில் திரும்ப இருக்குது பாருங்கள். ஸோ டெஸ்ட்டு மட்டும்னா உங்களுக்கு 900 ரூபா வரும். டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன்னா உங்களுக்கு 1350 ரூபா வரும். பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரிசிப்ட் அனுப்புனா போதும். சரியா? நான் சொன்ன மெத்தடில் ரிசிப்ட் கூட உங்கள் நேமு, மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ அந்த களம் தேர்வை நான் பிளான் பண்ணதுக்கான மெயின் ரீசனே என்னென்னா, ஸோ நம்ம கிளாஸஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கலாம் தான் அந்த ஐடியா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பள்ளி பாட புத்தகத்தையும் நம்ம படிச்சுட்டோன்னு வச்சிங்களேன், அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது நம்ம இன்னுமே அடுத்த கடத்துக்கு போகலாம். ஸோ அடுத்த 3.5 மாதத்துக்கு நம்ம வகுப்பு, ஸோ இந்த டெஸ்ட்டு, இந்த எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ கண்டிப்பாக அந்த 3.5 மாதத்துக்கு அப்புறம் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இதுக்கு முடி இருந்த புரிதலும் அதுக்கப்புறம் இருக்க புரிதலும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நம்ம அடுத்தடுத்த இலக்கண வகுப்பில் சந்திக்கலாம். ஸோ தொடர்ந்து வகுப்புகளை பாருங்கள், நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ புணர்ச்சியை நம்ம தொடரலாம். ஸோ புணர்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த தலைப்பு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.